கமல்ஹாசன் சிம்பு நடிக்கும் புதிய படம் தக் லைஃப். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜிங்கிச்சா சாங் பாத்தீங்கன்னா வையாபுரி, பகவதி பெருமாள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஜோஜோ ஜார்ஜ் இவரும் இருப்பாரு. இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா த்ரிஷா கூட வடிவேகரசி மேம் வருவாங்க. கமல்ஹாசன் எஸ்டிஆர் ரெண்டு பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி கமல்ஹாசன் சாரோட ஒய்ஃப் பின்னாடி சிரிச்சு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. அது சூப்பரா இருக்குது. ரெட்ரோ படத்துல எப்படி ஜோஜோ ஜார்ஜுக்கு முக்கியமான கேரக்டர் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துல ஜோஜோ ஜார்ஜுக்கு முக்கியமான கேரக்டர் இருக்கு நான் நினைக்கிறேன். ஃபோர்ட்டுக்குள்ள கமல்ஹாசன் சிம்பு ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு சீன் போகும். ட்ரெய்லர் கட்ல நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஜோஜி ஜார்ஜ் இருப்பாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா நாசர் இருப்பாங்க. இந்த டீமை கண்ட்ரோல் பண்ணது ஜோஜி ஜார்ஜருக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் சாருக்கு 3 பசங்க, அதுல ஒன்னு எஸ்டிஆர், இன்னொன்னு த்ரிஷா. ஜிங்கிச்சா பாட்டுல கல்யாணமாய் ஒருத்தவங்க போறாங்களா, இவங்களும் கமல்ஹாசன் சாரோட பொண்ணு தான். இப்படி நம்ம ஜிங்கிச்சா சாங் வரும்போது நம்ம கற்பனை பண்ணோம். ஆனா இது இந்த மாதிரியே இல்ல, வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ்ல கமல்ஹாசன் சார் ஃபைட் பண்ற மாதிரி ட்ரெய்லர் கட்ல காமிச்சிருப்பாங்க. அதே ட்ரெய்லர் எண்ட்ல பாத்தீங்கன்னா ரயில்ல ஒருத்தர் அடிபடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ட்ரெயின் வரைக்கும் கேரி ஆயிட்டு ஃபைட் சீன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப ரெண்டு சைடு ஃபயர் பண்ணுவாங்க. இந்த சீன்ல இருந்து கமல்ஹாசன் சார் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சார் கணக்கு காமிப்பாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா உயிரோட வந்து எல்லாரையும் பழி வாங்குவாரா, அந்த மாதிரி ஸ்டோரி போகுமான்னு தெரியல. ட்ரெய்லர் கட்ல இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கேரக்டர் மட்டும் அவர் தனியா டைவர்ட் ஆகி எங்கேயோ போறாரா, அவர் ஏதோ பெருசா தப்பு பண்றாரா அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் கட்ல தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, யார் யாரெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, யார் யாரெல்லாம் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.